நம்ம சொல்லுவோம், எங்கள் சொந்தக்காரன் எனக்கு சூன்யம் வச்சிட்டான் ஃபாதர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மந்திரம் பண்ணிட்டான் ஃபாதர். காலைல வெளில வந்து பார்த்தேன் ஃபாதர், ஒரு எலுமிச்சம்பழம் கண்டுச்சு. இனிமேல் அப்படி ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கொரியர் பண்ணி விட்ருங்க. மெட்ராஸில் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு தடை என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தடை. எரேமியா 5:25. எரேமியா 5:25. வாழ்க்கையில் சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது. எரேமியா 5:25 என்ன தெரியுமா போட்டிருக்கு? உங்கள் குற்றங்கள் தான் நன்மைகளை தடுத்தன, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை வராமல் இருக்க தடுத்தன. புரிஞ்சுதுங்களா? நம்ம வீட்டுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்தது யாரு? நான் தான். அப்படி சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். சூனியெல்லாம் ஒன்றும் பண்ணாத. யாராவது உங்களை ஏமாத்துறாங்க, கிளம்பி பாஸ்டருங்கிற பேரில் கிளம்பி வந்து உங்கள் வீட்டில் மந்திரம் வச்சிட்டாங்க, 5000 ரூபாய் கொடுங்க எடுத்துடலாம், போகாதீங்க. இல்லையா? மந்திரம்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, சூனியம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்பாதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் வீட்டிற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்கள் பாவத்தினால் தான் தடைபட்டு நிற்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த இதில் அடுத்தவங்களுடைய பாவத்தை மன்னியுங்கள்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு பாவத்தை மட்டும் நீங்கள் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதீங்க. அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதீங்க. ஏன் தெரியுமா? சீராக்கின் ஞானம் 28வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுனீங்கன்னா சாபம். அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுனா, இப்போ இன்னொரு சொல்ல போகிற மேட்ரு தான் பெரிய மேட்ரு. என்ன தெரியுமா? அப்படி பேசுகிறாங்க பாரு, அதை போய் காது கொடுத்து கேட்டனா 2 மடங்கு சாபம். ஃபாதர், இந்த மேட்ரு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபாதர், நான் கம்முன்னு இருந்தேன்னு நினச்சேன். இல்லை, பேசுகிறவனுக்கு 1 மடங்கு சாபம். அப்படி ஊருக்கு அதை பேசுகிறவன் போய் கேட்டா, ஃபாதர் இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி தான் கேட்டுன்னு இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. பைபிளில் இருக்குது, அப்படியே இருக்குது. சீராக்கின் ஞானம் 28வது அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இல்லையா? அதனால இனிமேல் எந்த கதையும் பேசக்கூடாது. ஊர் கதை யாராவது பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா, தெருநாய் கடிக்க வந்தால் எப்படி ஓடுவீங்க? ஸ்லோ மோஷனில் ஓடுவான் ஃபாதர். தெருநாய் கடிக்க வந்தால் எப்படி ஓடுவீங்க? அப்படி அம்மாவே சொல்லுது, நான் அப்படி ஓடுருவேன் நான். இல்லையா? அதனால தெருநாயை பார்த்த உடனே எப்படி ஓடுவீங்களோ அந்த மாதிரி ஊருக்கு அதை பேசுறவனுங்க அங்கே இருக்கிறானுங்கன்னு பார்த்த உடனே என்ன பண்ணோம்? ஓடி. ஏன்னா அவனுக்கு 1 மடங்கு தான் சாபம், நான் போய் கேட்டேன்னா எனக்கு 2 மடங்கு சாபம். நம்ம ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடை என்ன தெரியுமா? நம்ம சொல்லுவோம், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஃபாதர். இல்லையா?